வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் லாஸ்ட் அக்டோபர் மந்தில் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அந்த எக்ஸாமில் கேட்ட எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் இருக்க கொஷின்ஸ்க்கு யூனிட் வைஸாக ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம்ஸோட யூனிட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் வந்து நம்மளுக்கு யூனிட் 4ல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட சிலபஸ் இதுதான். ஸோ இந்த சிலபஸை நம்ம சாப்டர் வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் சாப்டர், டைம் ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ் செகண்ட் சாப்டர், ஸோ ரவுத் ஹர்விட்ஸ் அண்ட் ரூட் லோக்க செப்பரேட் சாப்டராக கொடுத்துட்டு ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ் வந்து நம்ம செப்பரேட் சாப்டராக கொடுத்துட்டோம். அந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸில் போடே பிளாட், நைக்விஸ் பிளாட், போலார் பிளாட் எல்லாமே நம்மளுக்கு அதில் இன்க்ளூட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்டேட் ஸ்பேஸ் அனாலிசிஸ், காம்பன்சேட்டர்ஸ் அண்ட் கண்ட்ரோலர்ஸ். ஸோ டோட்டலாக 8 சாப்டர்ஸ். ஸோ இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் யூனிட்ல இருந்து நம்மளுக்கு 20 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ சாப்டர் வைஸாக நம்ம டீட்டெயில்ட் ஆன்சர் டிஸ்கஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் பேசிக்ஸ்ல இருந்து கேட்டிருக்க கொஷின்ஸ்க்கு ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், தி டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் தி சர்க்கியூட் ஷோன் பிலோஸ். ஒரு எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க் சர்க்கியூட் கொடுத்துட்டு அதோட டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் V2 of S by V1 of S என்னன்னு சொல்லி நம்மளை ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ V1 of S, V2 of S தான் நம்மளுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ் டொமைனில் கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு ஆர் அண்ட் சி வந்து டைரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சர்க்கியூட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணணும். டைம் டொமைன்லேருந்து நம்ம எஸ் டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போது சிங்கிறது 1/SC, இது ஆர் சேம் அப்படியே தான் இருக்கும். இது வந்து 1/SC அப்படின்னு சொல்லி நம்ம கன்வெர்ட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் எஸ் டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணிடணும். எஸ் டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம நெட்வொர்க்ஸ் எப்படி சால்வ் பண்ணுவோமோ அதே மாதிரி சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கிடைச்சிரும். டைம் டொமைன்ல இருந்து எஸ் டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? V2 of S by V1 of S. அப்போ V2 of S by வோல்டேஜ் டிவிஷன் பிரின்சிபல், V2 of S equal to சேம் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்க பாருங்க, இது மட்டும் இப்போ இதுவுமே 1/SC ஓம் ஓம், இது R ஓம். அப்போ இது மட்டும் நம்ம சீரியஸ்ல ஓம் நம்மளுக்கு சீரியஸ்ல இருக்கிறதுனால இதை நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா R plus 1/SC அப்படின்னு சொல்லி எழுதுறோம். அப்போ பை வோல்டேஜ் டிவிஷன் பிரின்சிபல் நம்மளுக்கு சேம் ரெசிஸ்டன்ஸ். அப்போ R plus 1/SC அப்பான் சம் ஆஃப் தி ரெசிஸ்டன்ஸ் R plus 1/SC பிளஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ். இந்த ஐ மீன் இது நம்ம ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம், இம்பிடன்ஸ்க்காக கன்வெர்ட் பண்ணிட்டோம். அப்போ சேம் இம்பிடன்ஸ் அப்பான் சம் ஆஃப் தி இம்பிடன்சஸ். அப்போ R plus 1/SC plus 1/SC into V1 of S. அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா SC RCS plus 1 upon SC whole divided by இது வந்து R plus 2/SC இருக்கும். அப்போ RCS plus 2 upon SC இருக்கும். இப்போ டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு RCS plus 1 upon RCS plus 2 into V1 of S. நம்மளுக்கு என்ன வேணும்? V2 of S upon V1 of S தான் வேணும், which is equal to RCS plus 1 upon RCS plus 2. ஸோ எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு மேட்ச் ஆகுது? ஆப்ஷன் பி, 1 plus RCS upon 2 plus RCS. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் பி மேட்ச் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், question number 2. The impulse response of a linear system is e power minus t for t greater than 0. The corresponding transfer function is okay. இப்போ ஒரு சிஸ்டமோட ரெஸ்பான்ஸ் வந்து இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸாக இருக்கு. அது வந்து e power minus tன்னு சொல்லிட்டாங்க. அதோட கரஸ்பாண்டிங் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சொல்யூஷன், இப்போ நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதோட டெஃபினிஷன் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு Laplace transform of output upon Laplace transform of input with initial conditions equal to 0 or
transfer function equal to Laplace transform of impulse response. Laplace transform of impulse response with initial conditions equal to 0. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 2 டெஃபினிஷன்ஸ் இருக்கு ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். இப்போ நம்மளுக்கு இங்கே அவுட்புட் இன்புட் தெரியாது. ஸோ அவுட்புட் இன்புட் தெரியாது அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ அவுட்புட் வந்து இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸுங்கிறது அவுட்புட். அப்போ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அவுட்புட் அப்படின்னா இன்புட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இம்பல்ஸாக தான் இருக்கும். ஸோ டெல் ஆஃப் டி தான் இருக்கும். அப்போ டெல் ஆஃப் டிக்கு லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தா நம்மளுக்கு 1. ஸோ அதனால நம்ம இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ டைரக்டாவே நம்மளுக்கு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் தெரிஞ்சதுன்னா இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதுல எழுதி தான் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு பை டெஃபினிஷன் 2 டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு e power minus t for t greater than 0. அப்போ e power minus t greater than 0 அப்படிங்கிறது u of t. இந்த மாதிரி நம்ம அதை எழுதிக்கலாம். ஸோ லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். அப்போ லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e power minus t u of t which is equal to 1 by s plus 1 which is equal to transfer function. அப்போ நம்மளோட கொடுத்திருக்க சிஸ்டமோட ரெஸ்பான்ஸ்க்கு இதுதான் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். அப்போ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது? ஆப்ஷன் B is the correct answer. Next question number 3. In a block diagram representation, output is the 4 statement கொடுத்திருக்காங்க. ஒரு block diagram representationல output வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பிளாக் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருந்தாலுமே நம்ம ஃபைனலா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? பிளாக் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் ஆகட்டும், ஒரு எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க் ஒரு சிக்னல் ஃப்ளோ கிராஃப் எது கொடுத்திருந்தாலுமே நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் நம்ம வந்து கடைசியா கண்டுபிடிக்க போறோம். அப்போ டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது which is equal to Laplace transform of output upon Laplace transform of input அப்படிங்கிறது நம்மளுக்கு ஜென்ரலா ஒரு டெஃபினிஷன் தெரியும் with initial condition equal to 0. ஓகே, இப்போ பிளாக் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம சிம்பிளா இந்த மாதிரி ஒரு பிளாக் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் எடுத்துக்கலாம். ஒரு சிம்பிளா ஒரு 2 பிளாக்ஸ் கேஸ்கேட்ல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். G1 of s, G2 of s. இது வந்து இன்புட், இது வந்து அவுட்புட். ஸோ இதுவே நம்மளுக்கு ஒரு பிளாக் டயக்ராம் தானே. இந்த பிளாக் டயக்ராம் நான் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா பிளாக்ஸ் ஆர் கனெக்டட் இன் பிளாக்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் அப்படின்னு சொல்லி அந்த கண்டிஷன் எடுத்துட்டு நான் G1 of s into G2 of s போட்டு எனக்கு அப்போ டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அவுட்புட் பை இன்புட் which is equal to G1 of s into G2 of s நம்ம எழுத முடியும். அப்போ இங்க என்ன கேக்குறாங்க? அவுட்புட் ஈக்குவல் டு எல்லாமே அவுட்புட் தான் கொடுத்திருக்காங்க. அவுட்புட் இஸ் தி ரேஷியோ ஆஃப், அவுட்புட் இஸ் தி ப்ராடக்ட் ஆஃப்னு 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்போ நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் which is equal to அவுட்புட் பை இன்புட். இங்க கொடுத்திருக்க எல்லா பிளாக்ஸுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ் டொமைன்ல தான் இருக்கும். அப்போ எஸ் டொமைன் அப்படிங்கிறது லேப்லாஸ் டொமைன். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அவுட்புட் which is equal to transfer function into input. transfer function into input in S domain. அப்போ இங்க ஸ்டேட்மெண்ட் எந்த ஸ்டேட்மெண்ட் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். அவுட்புட் இஸ் தி ரேஷியோ கிடையாது. ரேஷியோ இருக்கிறது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆயிடும். அப்போ அவுட்புட் இஸ் தி ப்ராடக்ட் ஆஃப், மல்டிப்ளை தான் பண்ணியிருக்கோம். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் இன்புட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வேர் ஆல் ஆஃப் தெம் ஆர் இன் லேப்லாஸ் டொமைன். ஸோ இன்னொன்று ப்ராடக்ட்ல இருக்கு, ப்ராடக்ட் ஆஃப் இன்புட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வேர் ஆல் ஆஃப் தெம் ஆர் இன் டைம் டொமைன். அப்போ டைம் டொமைன் கிடையாது, லேப்லாஸ் டொமைன் தான். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Question number 4. The value of C by R ratio of the following signal flow graph is, ஒரு சிக்னல் ஃப்ளோ கிராஃப் கொடுத்துட்டு C by R ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ல பார்த்தா நம்மளுக்கு C by R எதுவுமே கொடுக்கல. அப்போ நம்மளா அஷ்யூம் பண்ணிக்கலாம் அவுட்புட் பை இன்புட் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ which is R, this is C அப்படின்னு நம்மளே அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சிக்னல் ஃப்ளோ கிராஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத் என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து
number of forward path. K equal to straight first 1. இங்க வந்து 2. So டோட்டலா 3 forward path. அப்போ forward path gain வந்து நம்ம எழுதணும். 3 forward path இருந்துச்சுன்னா forward path gain நம்ம எழுதணும். அப்போ P1 equal to first forward path 1 into 2 into 3. அப்போ 6. Second forward path P2 equal to 1 into 4 into 3, 12. Third forward path P3 equal to 1 into 5 into 3, 15. So forward path என்னன்னு find பண்ணி அதோட forward path gain நம்ம எழுதியாச்சு. Okay, next individual loop gain எழுதணும். individual loop gain. So individual loop எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இண்டிவிஜுவல் லூப் கெயின் அப்படின்னு பார்த்தா எந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி எந்த பாயிண்ட்ல முடியுது அப்படின்னு. அப்போ இதுல ஸ்டார்ட் பண்ணி திருப்பி இங்க முடியுது, இது 1. அப்போ இதோட லூப் கெயின் 2 into 3 into -3. அப்போ L1 equal to -18. ஓகே, நெக்ஸ்ட் லூப் இங்க ஸ்டார்ட் ஆகுது, இங்க போயிட்டு இங்க வந்து ஸோ அகெயின் இங்க வந்து கம்ப்ளீட் ஆகுது, இங்க ஸ்டார்ட் ஆயிட்டு அகெயின் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. அப்போ 4 3 -3. அப்போ L2 equal to 4 4 3s are 12 12 3s are -36. ஓகே, தேர்ட் நெக்ஸ்ட் வேற கலர்ல நான் மென்ஷன் பண்றேன். இப்போ இங்க ஸ்டார்ட் ஆகுது, இங்க ஸ்டார்ட் ஆகி திருப்பி வந்து இங்க முடியுது. அப்போ 5 3 -3, 5 3s are 15 15 3s are -45. அப்போ L3 வந்து நம்மளுக்கு -45. ஓகே, நெக்ஸ்ட் நான் இண்டிவிஜுவல் லூப்ஸ் அவ்வளோதான் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் நான் டச்சிங் லூப் இருக்கா இங்க அப்படின்னா நம்மளுக்கு நான் டச்சிங் லூப் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா டெல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டெல் ஈக்குவல் டு 1 minus sum of individual loops, which is equal to 1 minus of -18 -36 -45, which is equal to 100. Del equal to 100. Next step del 1 del 2 del 3 நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். Fourth step, அப்போ del 1 which is equal to 1 minus loops which is not touching the kth forward path. அப்போ லூப்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பாத் டச் ஆகாம ஏதாவது இருக்கு அப்படின்னா இல்லை. ஸோ del 1 del 2 del 3 எல்லாமே வந்து நம்மளுக்கு 1 தான். del 1 1 del 2 1 del 3 which is equal to 1. Okay, next fifth step by Mason's gain formula, transfer function which is equal to summation k equal to 1 to I pk del k upon del. ஸோ இங்கே வந்து P1 del 1 P2 del 2 P3 del 3 upon del வந்து 100, P1 6 plus 12 plus 15 because 6 into 1 6 plus 12 into 1 12 plus 15 upon 100, which is equal to 33 by 100. இப்போ transfer function which is equal to 33 by 100. ஸோ நம்மளோட கொடுத்துருக்க சிக்னல் ஃப்ளோ கிராஃபோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் 33 by 100. ஆப்ஷன் B is the correct answer. Next question number 5. In a pneumatic system, dash is the analogous quantity to the electric current in a electrical system. அனலாகி தான் கேட்டிருக்காங்க, பட் இது ஒரு அப்ளிகேஷன் வைஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஏர் ஃப்ளோ ரேட். இது ஒரு அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஷின்.
ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஏர் ஃப்ளோ ரேட். நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் சாப்டர் 2 டைம் ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ்ல இருந்து கேட்ட கொஷின்ஸ் பார்க்கலாம். Question number 6. In the general transfer function of a second order system expressed as ஒரு second order system கொடுத்துருக்காங்க C of S by R of S அப்படின்னு. இது வந்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஆர்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஜீட்டா அண்ட் ஒமேகா என் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஜீட்டா அப்படிங்கிறது டேம்பிங் ஃபேக்டர், ஒமேகா என் அப்படிங்கிறது அன்டேம்ப்டு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். வேறு எதுவுமே கிடையாது. எரர் கோஎஃபிஷியன், ஃபேஸ் மார்ஜின் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். Question number 7. The closed loop transfer function of a system is ஒரு closed loop transfer function கொடுத்துட்டு characteristic equation அப்படின்னு கேட்டிருக்காங்க. characteristic equation அப்படிங்கிறது denominator which is equal to 0. அப்போ s square plus as plus k equal to 0 தான் characteristic equation. So option B is the correct answer. ஸோ எல்லாமே ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் டைரக்ட் கொஷினாக தான் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 8. For second order system, if both the roots of the characteristic equation are real, then the damping ratio will be okay. If roots of the characteristic equation வந்து ரியலாக இருந்துச்சுன்னா damping ratio என்னவா இருக்கும்? ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? damping அப்படிங்கிறது வந்து ஜீட்டா நம்மளுக்கு தெரியும். damping அப்படிங்கிறது ஜீட்டா. ஜீட்டா which is equal to 0 அப்படின்னா நம்மளுக்கு வந்து undamped. 0 less than or zeta less than or equal to 1 அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து underdamped. zeta which is equal to 1 அப்படின்னா critically damped. critically damped system. இது எல்லாமே வந்து சிஸ்டம் பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். zeta which is greater than 1 அப்படின்னா over damped system. இப்போ இதில் இதோட ரூட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா அன்டாம்ப்டு அப்படின்னா இதோட ரூட்ஸ் வந்து இமேஜினரி ரூட்ஸாக இருக்கும். ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. அண்டர் டேம்ப்ட் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட்ஸ். காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட்ஸ். கிரிட்டிக்கலி டேம்ப்டு அப்படின்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். ஓவர் டேம்ப்டு சிஸ்டம் அப்படின்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். இப்போ நம்மளுக்கு இங்கே ரூட்ஸ் அப்படிங்கிறது வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் தான். ஸோ அப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் போத் தி ரூட்ஸ் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோ ரியல் அப்படின்னா அதோட டேம்பிங் ரேஷியோ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இங்கே வந்து ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல், ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னு ரெண்டு கண்டிஷன் இருக்கு. பட் இப்போ ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் அவங்க வந்து ஜென்ரலாக ரியல்னு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஈக்குவலாகவும் இருக்கலாம், அன்ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஸோ நம்ம அது வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த டேம்பிங் ரேஷியோ வில் பி கிரேட்டர் தென் 1. ஸோ கிரேட்டர் தென் யூனிட்டி. ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இப்போ ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி எடுத்துக்க முடியும். இல்லைன்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னு எடுத்துட்டு இந்த கண்டிஷன் தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். கொஷின் நம்பர் 9. Maximum overshoot formula is given by, so C of Tp minus C of infinite. C of infinite அப்படிங்கிறது steady state value. So C of Tp அப்படிங்கிறது magnitude of a time response peak. அப்போ நம்மளுக்கு maximum overshoot அப்படிங்கிறது difference ratio of difference between the magnitude of time response peak and steady state value to the steady state value அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் ஓவர்ஷூட். ஸோ இதோட ஃபார்முலா வந்து ஆப்ஷன் ஏ. டைரக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். கொஷின் நம்பர் 10. ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஸ் ESS ஓட ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸ்டெடி ஸ்டேட் எரர் அப்படிங்கிறது சொல்யூஷன். ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர் அப்படிங்கிறது ESS which is equal to limit t tends to infinite E of t which is equal to limit s tends to 0 s into E of s.
ஸோ இது நம்மளுக்கு இந்த ரிலேஷன் ஃபைனல் வேல்யூ தியரம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. ஸோ இதுதான் இதோட ரிலேஷன். அப்போ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது? லிமிட் எஸ் எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ் டொமைனில் இருக்குது. அப்போது லிமிட் எஸ் டென்ஸ் டு 0 எஸ் இன்டூ இ ஆஃப் எஸ். அப்போது நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். Question number 11. The steady state error resulting from input R of t ஒரு input கொடுத்திருக்காங்க for the given system as ஒரு block diagram கொடுத்திருக்காங்க. அந்த block diagram ஓட input R of t என்னன்னு கொடுத்துட்டு steady state error. steady state error அப்படிங்கிறது ESS. இது வந்து input கொடுத்திருக்காங்க. தென் ஒரு பிளாக் டயக்ராம் கொடுத்துட்டு இஎஸ்எஸ் என்னன்னு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த பிளாக் டயக்ராமில் இருந்து நம்மளுக்கு ஜி ஆஃப் எஸ் தெரியும். அப்போது ஜி ஆஃப் எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 10/s² இன்டூ 4+s. ஜி ஆஃப் எஸ் அப்படிங்கிறது ஓப்பன் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். அப்போது ஓப்பன் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம டைப் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இதுலேருந்து நம்ம டைப் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா டைப் ஈக்குவல் டு 2 number of poles at origin. அப்போ type equal to 2. அப்போ நம்மளுக்கு steady state error ஜென்ரலாக என்ன தெரியும் நம்மளுக்கு? steady state error which is equal to steady state error which is equal to 0 when for type of a system is greater than a standard type. Standard type அப்படிங்கிறது for input. Standard type for input. Standard type அப்படிங்கிறது 0 for step input, 1 for ramp input, 2 for parabolic input. அப்போ நம்மளுக்கு steady state error equal to 0 எப்போ அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டைப் இது வந்து நம்மளுக்கு 0வா இருந்துச்சு. ஃபார் ஸ்டெப் இன்புட்க்கு ஸ்டாண்டர்ட் டைப் 0 அப்படின்னா ஃபார் கிவன் சிஸ்டமோட டைப் கிரேட்டராக இருந்துச்சுன்னா ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து 0. அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு டைப் 2. அப்போ டைப் 2 அப்படின்னா நம்மளுக்கு இன்புட் கண்டிப்பாக பேரபோலிக் இன்புட்டாக இருக்கணும். அப்போது டைப் 2 அப்படின்னா நம்மளுக்கு இன்புட் காம்பினேஷன் ஆஃப் மெனி இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர் ஆஃப் டிங்கிறது இன்புட், காம்பினேஷன் ஆஃப் மெனி இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 + 3t + 4t². இப்போ இது எல்லாமே இன்ட்டு u ஆஃப் டி தான் இருக்கும். 2u ஆஃப் டி + 3tu ஆஃப் டி + 4t² u ஆஃப் டின்னு தான் இருந்திருக்கணும் கண்டிப்பாக. அப்போ 2u ஆஃப் டி அப்படிங்கிறது ஸ்டெப் இன்புட். நெக்ஸ்ட் பேஜில் எழுதலாம். r of t equal to 2 into u of t plus 3tu of t plus 4t² u of t. 4t² u of t இது கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டெடி ஸ்டேட் எரர் 0 எப்போ அப்படின்னா டைப் வந்து 2. டைப் வந்து 2. இந்த சிஸ்டம் கொடுத்துருக்க சிஸ்டமோட டைப் வந்து 2. அப்போது இது வந்து ஸ்டெப் இன்புட், ரேம்ப் இன்புட், parabolic input. அப்போ given type வந்து நம்மளுக்கு 2, அப்போ given type of a system is greater than standard type அப்படின்னா இப்போ ஸ்டெப் இன்புட்டோட டைப் நம்மளுக்கு என்னவா இருந்திருக்கணும்? டைப் 0வா இருந்துச்சுன்னா இதோட ஸ்டெடி ஸ்டேட் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இல்லைன்னா இதோட ஸ்டெடி ஸ்டேட் நம்மளுக்கு வந்து 0. ஓகே, இப்போ ரேம்ப் இன்புட்டுக்கு அதோட ஸ்டாண்டர்ட் டைப் வந்து 1. இப்போ ரேம்ப் இன்புட்டோட ஸ்டெடி ஸ்டேட் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு கிவன் சிஸ்டமோட டைப் வந்து 1ஆ இருக்கணும். பட் இங்கே 2. அப்போ இங்கேயுமே ஸ்டெடி ஸ்டேட் எரர் ஈக்குவல் டு 0. இங்கே மட்டும் பேரபோலிக். அப்போது பேரபோலிக்கோட ஸ்டாண்டர்ட் டைப் 2. அப்போது கிவன் சிஸ்டமோட டைப்பும் 2. அப்போ ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஸ்டெடி ஸ்டேட் எக்ஸிஸ்ட் ஆகும் ஃபார் பேரபோலிக் இன்புட்.
ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு இன்புட் ஆர் ஆஃப் டி வந்து காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் இன்புட் குடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து தனித்தனியா இன்புட் எடுத்துட்டு, அதுக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் ஃபைண்ட் அவுட் பண்ணி, ஃபைனலா அத ஆட் பண்ணணும். ஸோ நம்ம அத தான் நம்ம இங்க பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த 2ம் 0. இதுக்கு மட்டும் இப்ப நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண போறோம். அப்போ ஸ்டெடி ஸ்டேட் எரர் ESS இஸ் ஈக்குவல் டூ லிமிட் S tends to 0 S into E of S. E of S அப்படிங்கிறது R of S upon R of S upon 1 plus G of S. அப்போ R of S அப்படிங்கிறது R of S, R of T, இப்போ இங்க வந்து R of T equal to 4T square U of T. அப்போ இதோட லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆர் ஆஃப் டி ஆர் ஆஃப் எஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு டி பவர் என்னுக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் என் ஃபேக்டோரியல் அப்பான் எஸ் பவர் என் பிளஸ் ஒன். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்ம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ 4 இன்டூ என் ஃபேக்டோரியல் 2 பை எஸ் பவர் 3. அப்போ 8 பை எஸ் பவர் 3. அப்போ ஆர் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆர் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது லிமிட் S tends to 0 S into 8 by S cube upon 1 plus G of S அப்படிங்கிறது. ஸோ எல்சிஎம் எடுத்தே நான் எழுதுகிறேன். 4S square plus S cube plus 10 divided by S square into 4 plus S. ஓகே, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா லிமிட் S tends to 0 S into 8 by S cube into S square into 4 plus S upon 4S square plus S cube plus 10. ஸோ இது சால்வ் பண்ணோன்னா ஸ்கொயர் இங்கே 1 மட்டும் இருக்கும். இந்த எஸ்ஸும் இந்த எஸ்ஸும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போது லிமிட் S tends to 0. இதில் நம்ம எஸ்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்ம் 0 ஆகிடும், இந்த டேர்ம் 0 ஆகிடும், இந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்போது நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 832 by 10 which is equal to 3.2. So ESS is equal to 3.2. Option D is the correct answer. 3.2 அப்படிங்கிறது தான் நம்ம steady state error for the given system with input R of t. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இதை வந்து அப்ரோச் பண்ணணும். ஸோ இது வந்து மெத்தட் 1, இது வந்து மெத்தட் 1. மெத்தட் 2 நான் உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். மெத்தட் 2வும் சொல்லிடுறேன். மெத்தட் 2 அப்படிங்கிறது ஸ்டெடி ஸ்டேட் எரர் விச் இஸ் ஈக்குவல் டு A by K. கண்டிஷன் எல்லாமே சேம் தான். இப்போ இந்த கண்டிஷன் எதுவுமே நம்மளுக்கு சேஞ்ச் ஆக போறதில்லை, இது எல்லாமே சேம் தான். அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் விச் இஸ் ஈக்குவல் டு A by K. அப்போ A அப்படிங்கிறது நம்மளுக்கு நம்ம இன்புட்டோட A அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்புட்டோட கெயின், K அப்படிங்கிறது நம்மளுக்கு நியூமரேட்டர் கான்ஸ்டன்ட் அப்பான் டினாமினேட்டர் கான்ஸ்டன்ட். A அப்படிங்கிறது இன்புட்டோட கோஎஃபிஷியன்ட், இன்புட் கோஎஃபிஷியன்ட். அப்போ இங்கே நம்மளுக்கு A அப்படிங்கிறது இன்புட்டோட கோஎஃபிஷியன்ட். இங்கே நம்மளுக்கு இன்புட் என்ன இருக்குது, R of t 4t square U of tன்னு இருக்குது. அது R of Sக்கு நம்ம மாற்றிட்டோம். அப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் நம்மளுக்கு 4 2s are 8 அப்பான் K வந்து நியூமரேட்டர் கோஎஃபிஷியன்ட் அப்பான் டினாமினேட்டர் கோஎஃபிஷியன்ட் 10 by 4. அப்போ 10 by 4 வந்து 2.5. அப்போ இது சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு 3.2 கிடைக்கும். ஸோ இது ஒரு சிம்பிள் மெத்தட். பட் நம்ம இது நம்மளுக்கு கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கணும். ஸோ இது பண்ணும்போதுமே நம்மளுக்கு வந்து இன்புட்டோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஆர் ஆஃப் எஸ்ல இருந்து தான் எடுத்துக்கணும். அப்போ ஆர் ஆஃப் எஸ் நம்ம வந்து 4 into 2 by S cube அப்படின்னு எடுத்துருக்கோம். இப்போ இதுவே பேரபோலிக் இன்புட்னு எடுக்கும்போது நம்ம A by Kன்னு எடுத்துக்கிறோம். ரேம்ப் இன்புட்னாலும் A by K தான். இதே நம்மளுக்கு வந்து ஸ்டெப் இன்புட்டாக இருந்துச்சுன்னா மட்டும் நம்மளுக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஸ் ஈக்குவல் டு A by 1 plus Kன்னு எடுக்கணும். இது வந்து ஃபார் போத் ரேம்ப் அண்ட் பேரபோலிக் இன்புட். ஸோ இது வந்து மெத்தட் 2. ஸோ இந்த மாதிரியும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ரவுத்ஹாவிட்ஸ்ல இருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சாப்டர் 3 கொஸ்டின் நம்பர் 12.
தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார் அ தேர்ட் ஆர்டர் சிஸ்டம் இஸ் ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் தி சிஸ்டம் டு பி ஸ்டேபிள் வாட் ஷுட் பி தி வேல்யூ ஆஃப் கெயின் கே. ஓகே, ஒரு சிஸ்டமோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அந்த சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா கே வேல்யூவோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்ஹெச் டேபிள் ஃபார்ம் பண்ணலாம். s cube s square s power 1 s power 0 1 4 2k. Okay, 4 to 8 minus k by 2 8 minus k by 2 k. ஓகே, ஆர்ஹெச் டேபிள் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இங்கே அவங்களே சொல்லிட்டாங்க ஃபார் அ சிஸ்டம் டு பி ஸ்டேபிள் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு காலம் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து சேம் சைனில் இருக்கணும், ஜீரோஸ் எதுவுமே வந்து நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடாது. அப்போது இங்கே 8 மைனஸ் கே பை 2 ஷுட் பி கிரேட்டர் தென் 0, கே ஷுட் பி கிரேட்டர் தென் 0. ஸோ இந்த கண்டிஷன் நம்ம வந்து சூஸ் பண்ணணும் ஃபார் சிஸ்டம் டு பி ஸ்டேபிள். அப்போது இதிலிருந்து நம்ம கே வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். 8 மைனஸ் கே பை 2 ஷுட் பி கிரேட்டர் தென் 0. 8 minus k greater than 0, 8 should be greater than k. So இன்னொரு condition k should be greater than 0. So ரெண்டு condition எடுத்தாச்சு. So இதிலிருந்து நம்ம k should be less than 8, k should be greater than 0. So இதுதான் நம்மளோட range of k value. என்ன option match ஆகுது? So option A is the correct answer. Next question. Question number 13. The necessary condition for a system to be stable. First statement என்ன கொடுத்துருக்காங்கன்னா, all the coefficients of a characteristic equation should present. All the coefficient of a characteristic equation should be positive. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எஸ் கரெக்ட். All the coefficient of characteristic equation should present. Yes, correct. Because if ஏதாவது ஆப்சண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு 0 ப்ரெசென்ட் ஆகிடும் ஃபர்ஸ்ட் காலம்ல. அப்படி 0 ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. இங்கே வந்து நெசசரி கண்டிஷன் ஃபார் அ சிஸ்டம் டு ஸ்டேபிள் தான் கேட்டிருக்காங்க. அப்போது எல்லா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ஸுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். இஃப் ஆப்சண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் காலமில் வந்து நம்மளுக்கு 0 ப்ரெசென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா ஆல் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஷுட் பி பாசிட்டிவ். எஸ், ஷுட் பி ஆஃப் சேம் சைன். எல்லா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ஸ் வந்து சேம் சைனாக இருக்கணும். தட் ஷுட் பி பாசிட்டிவ் ஆர் தட் ஷுட் பி நெகட்டிவ். அப்போது இங்கே வந்து அவங்க பாசிட்டிவ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது எல்லா கோஎஃபிஷியன்ஸுமே நம்மளுக்கு வந்து பாசிட்டிவில் இருக்கணும். அப்போது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூ. அப்போது ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் ட்ரூ. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். Question number 14. The characteristic equation of a control system is given below. ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த சிஸ்டம் வந்து என்ன சிஸ்டம்? ஸ்டேபிள் சிஸ்டம் ஆர் கிரிட்டிக்கலி ஸ்டேபிள், கண்டிஷனலி ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஆர்ஹெச் டேபிள் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணலாம். சொல்யூஷன் s power 4, s power 3, s power 2, s power 1, s power 0. 1, 3, 5. 1, 2. 3 minus 2, 1, 5. 2 minus 5 minus 3, 0. 5. 5 3s are minus 15 by minus 3, 5. ஓகே, இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு காலம் அப்படிங்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு காலம். இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு காலம். ஃபஸ்ட்டு காலமில் நம்மளுக்கு சைன் சேஞ்ச் அக்கர் ஆகிருக்கு. 2 சைன் சேஞ்சஸ் நம்மளுக்கு அக்கர் ஆகிருக்கு. ஸோ சைன் சேஞ்ச் அக்கர்ஸ். அப்போது சைன் சேஞ்ச் அக்கர்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிள் சிஸ்டம். ஸோ சிஸ்டம் வந்து நம்மளுக்கு அன்ஸ்டேபிள் சிஸ்டம். அப்போ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். Question number 15. Construct a route array and determine the stability of the system whose characteristic equation is given, and also determine the number of roots lying on right half of S plane, left half of S plane, and on imaginary axis.
இப்போ இந்த கொஷினில் ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இந்த ஆர்டர் ஆஃப் s பவர் 6ல் கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் தி ஸ்டெபிலிட்டின்னு கேட்டுட்டு அண்ட் ஆல்சோ டிட்டர்மைன் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் இன் RHS, LHS அண்ட் இமேஜினரி ஆக்சிஸ். பட் ஆப்ஷன்ஸில் பார்த்துட்டோன்னா ஸ்டெபிலிட்டி பேஸ் பண்ணி மட்டும்தான் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அது பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். சொல்யூஷன் s power 6, s power 5, s power 4, s power 3, s power 2, s power 1, s power 0. 1, 8, 20, 16. 1, 8, 20, 16. 2, 12, 16. 2, 12, 16. Okay. 8 to 16 minus 12, 4 by 2, 2. 40 minus 16. 40 minus 16 by 2. 12. 2 into 16 minus 0 by 2. அப்போ 16. இங்கேயும் 16. ஓகே. இப்போ இது s பவர் 3 நம்ம ஃபில் பண்ணும்போது 2 into 12 minus 2 into 12 0, 2 into 16 minus 2 into 16 0 0. நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு ரோ ஆஃப் 0 அக்கர் ஆகுது. அப்போ ரோ ஆஃப் 0 அக்கர் ஆச்சுன்னா above தி ரோ ஆஃப் 0 நம்ம வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். ஆக்சிலரி ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கணும். இப்போ 2s power 4 plus 12s square plus 16 which is equal to 0. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நம்மளுக்கு 8s cube plus 24s which is equal to 0. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். 8, 24. ஓகே. 8 into 12 minus 2 into 24. 48 by 8, 6. 8 into 16 by 8, இங்கேயும் 16. Next, 6 into 24, 24 into 6, minus 8 into 16, divided by 6, 2.6. Okay, 2.6, 0. இப்போ இங்கே again 16. ஓகே. இப்போ இங்கே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் காலம் எலமெண்ட்ஸ், இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் காலம் எலமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் காலம் எலமெண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு நோ சைன் சேஞ்ச் 1 ரோ ஆஃப் 0 அக்கர்ஸ். அப்படின்னா நம்மளுக்கு சிஸ்டம் இஸ் மார்ஜினலி ஸ்டேபிள். நம்மளுக்கு மார்ஜினலி ஸ்டேபிள். எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது? ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அப்போ நம்மளுக்கு மார்ஜினலி ஸ்டேபிள் அப்படிங்கும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து நம்மளுக்கு 6, ஆர்டர் வந்து 6. அப்போது இதில் நம்மளுக்கு ரோ ஆஃப் 0க்கு மேலே இருக்கிறது. இப்போ இது ரோ ஆஃப் 0, ரோ ஆஃப் 0க்கு மேலே இருக்க ஆர்டரில் வந்து நம்மளுக்கு இமேஜினரி ஆக்சிஸ் போல்ஸ் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு இமேஜினரி ஆக்சிஸில் நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து 4, காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டாக இருக்கும். அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு போல் வந்து 2 போல்ஸ் இருக்கும். பிகாஸ் டோட்டலாக நம்மளுக்கு 6 போல்ஸ். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் 0 போல்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி அவங்க ஆப்ஷனில் கொடுக்கல, பட் இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 16. தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் அ கண்ட்ரோல் சிஸ்டம் இஸ் கிவன். ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு when the system is marginally stable அப்படின்னா frequency of sustained oscillation என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே. RH டேபிள் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணலாம். s பவர் 3, s பவர் 2, s பவர் 1, s பவர் 0. 1, 9, k, 18. 9 minus 9k minus 18 by k 18. So for marginally stable அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து ஈக்குவல் டு 0. நம்ம வந்து இந்த வேல்யூ
இந்த வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0 போட்டா நம்மளுக்கு வந்து ரோ ஆஃப் 0 அக்கர் ஆகும். அப்போ இது வந்து ரோ ஆஃப் 0 அக்கர் ஆகுது. நோ சைன் சேஞ்சஸ் இன் தி ஃபர்ஸ்ட் காலம் அப்படின்னா நம்மளுக்கு தி சிஸ்டம் இஸ் மார்ஜினலி ஸ்டேபிள். அப்போ 9k minus 18 வந்து ரோ 18 by k வந்து equals to 0. 9k minus 18 by k which is equal to 0. அப்போ இது சால்வ் பண்ணா நம்மளுக்கு 9k minus 18 equal to 0, 9k equal to 18, k equal to 2. அப்போ k வந்து 2 கிடைச்சிருச்சு. அப்போ அந்த k வந்து நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். k வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ நம்ம இங்க 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்மளுக்கு இது வந்து ரோ ஆஃப் 0. ரோ ஆஃப் 0க்கு அபவ் இருக்க ஈக்குவேஷன் நம்மளுக்கு வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷனாக எடுத்துப்போம். அப்போ நம்மளுக்கு வந்து 1 row of 0 and auxiliary equation கிடைச்சிருச்சு. இப்போ frequency of sustained oscillation find out பண்றதுக்கு நம்மளுக்கு auxiliary equation தான் முக்கியம். அப்போ auxiliary equation வந்து kக்கு பதிலா 2 substitute பண்ணியாச்சு. அப்போ 2s square plus 18. 2s square plus 18 which is equal to 0. அப்போ இது வந்து divide by 2 பண்ணிடலாம். s square plus 9 which is equal to 0. s square equal to minus 9. s is equal to plus or minus j3. அப்போ ஜென்ரலாக நம்ம எது கூட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா s is equal to plus or minus j omega n for marginally stable system. For marginally stable system. அப்போ இது கூட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஒமேகா n which is equal to 3 radian per second கிடைச்சிருக்கு. எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது? ஆப்ஷன் D is the correct answer. Next question. Next chapter 5 frequency response analysis la கேட்டிருக்க questions. Question number 17. Choose the right matches for stable system phase margin. Stable system க்கு phase margin வந்து positive. Yes, இது correct. For critically stable அப்படின்னா நம்மளுக்கு வந்து marginally stable system. Marginally stable system gain margin வந்து 1 in linear, 0 in dB. Yes, correct. For oscillatory system phase margin is negative அப்படின்னா கிடையாது. For instability unstable gain margin வந்து நெகட்டிவாக இருக்கும். இங்கே வந்து பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் 1 and 2 தான் நம்மளுக்கு கரெக்ட். பிகாஸ் நம்மளுக்கு ஃபேஸ் மார்ஜின் கெயின் மார்ஜின் ரெண்டுமே தெரியும். வந்து 1 in linear, 0 in dB கெயின் மார்ஜின். இது ஃபுல்லாக ஸ்டேபிள், இது ஃபுல்லாக அன்ஸ்டேபிள். இது வந்து மார்ஜினலி ஸ்டேபிள். இது வந்து கெயின் மார்ஜின் வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். ஃபேஸ் மார்ஜின் வந்து 0 டிகிரி மார்ஜினலி ஸ்டேபிள். கிரேட்டர் தென் 0 டிகிரி அப்படின்னா ஸ்டேபிள், லெஸ் தென் 0 டிகிரி அப்படின்னா அன்ஸ்டேபிள். ஸோ ஆப்ஷன் இதில் வந்து நம்மளுக்கு 1 and 2 ஆர் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் ஸ்டேட் ஸ்பேஸ் அனாலிசிஸ்லேருந்து கேட்டிருக்க கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 18. தி வேல்யூ ஆஃப் அ மேட்ரிக்ஸ் இன் x equal to ax for the system described by the differential equation. ஒரு differential equation கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து இந்த a வேல்யூ ஆஃப் அ மேட்ரிக்ஸ், இதில் மேட்ரிக்ஸ் வந்து நம்மளுக்கு a மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இது சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்மளுக்கு வந்து ஸ்டேட் வேரியபிள் வந்து 2. இப்போ இதில் இந்த 2 ஆர்டர் 2 இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஆர்டர் ஈக்குவல் டு 2. அதனால நம்மளுக்கு ஸ்டேட் வேரியபிள் ஆல்சோ 2. ஸ்டேட் வேரியபிளுமே நம்மளுக்கு 2. ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெட் y equal to x1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் dy by dx which is equal to dx1 by dx. y dot நம்ம டிஃபரன்ஷியபிளை இப்படி y டாட்ல கூட எழுதலாம்ல. y dot x1 dot which is equal to x2. நெக்ஸ்ட் இதுவே டிஃபரன்ஷியேட் y double dot equal to x2 dot. அப்போ நம்மளுக்கு இதுதான் ஈக்குவேஷன். இது நம்ம 2 ஸ்டேட் வேரியபிள் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. x1 டாட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. 2 ஸ்டேட் வேரியபிள் x1 டாட்
x2 டாட் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இது நம்ம எப்படி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா, கொடுத்துருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து y டபுள் டாட் ப்ளஸ் 2y டாட் ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 0. இப்போ இது வந்து y டபுள் டாட் வந்து x2 டாட் ப்ளஸ் 2y டாட் வந்து x y டாட் வந்து x2 டாட் x2 plus 3x1 which is equal to 0. So இதில் இருந்து x2 dot which is equal to minus 3x1 plus 2x2 first equation. Next x1 dot அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன தெரியும், x2 மட்டும் தெரியும். ஓகே, இங்கே ஏன் நம்ம x2 டாட் மட்டும் போட்டிருக்கோம், ரிமைனிங் எல்லாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் x1 x2 எழுதியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷனில் ஒரு ஸ்டேட் வேரியபிள் தான் நம்மளுக்கு இருக்க முடியும். ஸோ அதனால் அது மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். நம்ம y டாட்டுக்கு பதிலாக மறுபடியும் x1 டாட்டு நம்ம எழுத முடியாது. இப்படி x1 டாட்னு எழுதினாலுமே அது x1 டாட்டுக்கு பதிலாக நம்ம x2 தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு 2 ஸ்டேட் வேரியபிள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் x1 அண்ட் x2 கிடைச்சிருச்சு. இப்போ அது வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுத போகிறோம். இப்போ x1 டாட் x2 டாட் which is equal to x1 equation இதுதான். இதில் x1 கிடையாது 0, x2 வந்து 1. x2 டாட் ஈக்குவேஷனில் x1 வந்து -3 2 which is equal to x1 x2. ஸோ ப்ளஸ் 0 நம்மளுக்கு u over இருக்கும், நம்மளுக்கு அது ரைட் ஹேண்ட் சைடில் இல்லாததுனால நம்மளுக்கு அது வந்து 0. அப்போ நம்மளுக்கு 0 1. இப்போ அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷனோட பார்த்துட்டோம்னா x டாட் which is equal to a into x. அப்போ நம்மளுக்கு இதுதான் a. இப்போ 0 1 -3 -2 சாரி இங்கே பாருங்க, ஈக்குவேஷன் ஈக்குவல் டுக்கு நம்ம இந்த சைட் கொண்டு வரும்போது நம்மளுக்கு இதுவும் வந்து மைனஸ் தான் இருக்கும். அப்போ இங்கேயுமே மைனஸ். ஸோ இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், காம்பன்சேட்டர்ஸில் கேட்ட கொஷின்ஸ் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 19, தி நெட்வொர்க் as shown in the figure is, ஒரு நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் நெட்வொர்க் தான் கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் அப்படின்னாலே அதுக்கு நம்மளுக்கு வந்து ஃபேஸ் லேக் நெட்வொர்க். ஃபேஸ் லீட் நெட்வொர்க் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ கெப்பாசிட்டர் வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சி R1 R2. ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபேஸ் லீட் நெட்வொர்க். நம்மளுக்கு இங்கே அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஃபேஸ் லேக் நெட்வொர்க். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், கண்ட்ரோலர்ஸ்லேருந்து கேட்டிருக்க கொஷின்ஸ் பார்க்கலாம். சாப்டர் நம்பர் 8, கொஷின் 20, தி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் அ பிஐ கண்ட்ரோலர் இஸ். பிஐ கண்ட்ரோலர் அப்படின்னா ப்ரொபோர்ஷனல் இன்டெக்ரல் கண்ட்ரோலர். அப்போது நம்மளுக்கு ப்ரொபோர்ஷனலோட இது என்னன்னு நம்மளுக்கு தெரியும், கேபி. இன்டெக்ரலோட இது என்ன தெரியும், கேஐ பை எஸ். அப்போது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கேபி ப்ளஸ் கேஐ பை எஸ் அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, அதே வந்து டிஃபரன்ஷியபிள்னு ஒன்று இருக்குது, டி அப்படிங்கிறது டிஃபரன்ஷியபிளுக்கு வந்து எஸ் இன்டூ கேடி. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு டிஃபரன்ஷியபிளுக்கு. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ டோட்டலாக கண்ட்ரோல் சிஸ்டமில் 20 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம அதோட ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.